நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலையும் ஒரு 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 சீசன் உண்டு பாருங்க. எல்லார் லைஃப்லையும் ஒரே டைம் வராது. ஒவ்வொருத்தங்களும் அந்த சீசன் என்ன சீசன்னா எல்லாத்துலயும் ஒரு தோய்வு, எல்லாத்துலயும் ஒரு தோய்வு. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள், தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி அமர விடாதிருங்கள். நம்முடைய ஜெப வாழ்க்கையில தொய்வு வரும்போது நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் தெரியுமா? அந்த யவீருவின் வீட்டார் வந்து யவீருவின் இடத்துல சொன்னார்களே, போதகரை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள்? அந்த இடத்துல யவீரு மட்டும் ஆண்டவரை பார்த்து திரும்பி, ஆண்டவரே நீங்க இதுவரை வந்ததே பெரிய விஷயம் ஆண்டவரே, பரவாயில்ல ஆண்டவரே, நீங்க போயிட்டு வாங்க ஆண்டவரே அப்படி சொல்லி இருந்தா ஆண்டவர் திரும்பிதான் போயிருக்கணும். ஆனா யவீரு அமைதி ஆயிட்டான். அவர் என்ன சொல்றார் அந்த இடத்துல? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? பயப்படாத. இந்த இடத்துலயும் அவர் பயப்படாதேன்னு தான் சொல்றார். எல்லா இடத்திலையும் கர்த்தர் நம்மோடு அதுதான் சொல்லுகிறார், பயப்படாதே. ஆமென். நம்முடைய ஜெப ஜீவி ரொம்ப முக்கியம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளனை சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். என்னை போல் ஒருவர், திருத்துவத்தில் மூன்றாம் நபர், ஒரே தன்மை உடையவர், பிதாவாகிய தேவன், குமாரனாகிய கிறிஸ்து, பரிசுத்த ஆவியாகிய தேற்றரவாளன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இறங்கி வந்து அவர் மகிமைப்பட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு பிதா அருளின வாக்குத்தத்தத்தை பிதாவினிடத்திலிருந்து பெற்று நமக்கு தந்தருளி இருக்கிறார். அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். லூக்கா சுவிசேஷம் 24வது அதிகாரம் அதனுடைய 49வது வசனத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து சொன்னார், என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். வாக்குத்தத்தத்துக்கும் வாக்குத்தத்தம் பண்ணினவருக்கும் நடுவில் இருக்கிறது யார் தெரியுமா? ஜீசஸ். இயேசு இல்லாம ஒண்ணுமே கிடையாது. கைகளை உயர்த்தி சத்தமா தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுங்க. அவர் இல்லாம ஒண்ணுமே இல்லை.